ஃபாரின்ல இருந்து நிறைய கிளேஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கடி. நம்ம அதை வச்சு ஜாலியாக விளையாடலாம் இன்னைக்கு. கிளே வச்சு என்னடி விளையாடலாம்? யாராவது ஒரு ஐடியா கொடுங்க பார்ப்போம். நான் சொல்லிட்டா, கிளே வச்சு ஒவ்வொரு பொம்மை இல்லை திங்ஸ் அப்படி ஏதாவது நம்ம செய்யலாம். ஓகேவா? ஆளுக்கும் ஒவ்வொன்று செய்கிறோம். அப்படி செஞ்சு விளையாடலாமா? யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. அது நம்மளோட திங்கிங்கில் வந்த பொம்மையாக இருக்கணும். டீனா இதை பண்ணுறா, அபி இதை பண்ணுறான்னு அந்த பொம்மையை நீங்களும் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு புது பொம்மை செய்யணும். ஓகேவா? யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மற்றவங்க செஞ்ச பொம்மை எல்லாமே அவங்களுக்கு தான். இப்போ எனக்கு தாண்டி அவ்வளோ பொம்மையும் கண்டிப்பாக நான் தான் வாங்குவேன். எல்லாரோட பொம்மையும் எனக்கு தான். கண்டிப்பாக அழகாக செஞ்சு உங்கள் பொம்மை அவ்வளோத்தையும் வாங்கியிருப்பேனே. பார்க்கலாண்டி எமி என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளே வாய விடாத. சரி, இப்போ கிளேயை பிரிக்கலாம். எல்லாத்தையும் பிரித்து வச்சு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். சரியா? எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பொம்மையை செஞ்சுக்கோங்க. கிளே தாண்டி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வா, வாட் கலர்! கலரை பாருடி. எலாஸ்டிக்காக இருக்குமோ? ஐயோ, பிஞ்சிடுச்சு. இங்க பாருடி எப்படி அமுங்குதுன்னு. சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப இந்த பாரு ரப்பர் மாதிரி இருக்குடி. ஸ்லைம் மாதிரி பண்ணிடலாமோ? நம்ம இதுல ஸ்லைம் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிளேல விளையாட. சூப்பரா இருக்குடி. அடுத்து என்னோட ஃபேவரட் ப்ளூ தான் பிரிக்கணும். ப்ளூ தான் சூப்பரா இருக்கும். ப்ளூவை பிரிக்க போறேன்டி. இந்த பாரு, பிரிச்சுட்டேன். சூப்பரா வருதுடி கலர். வாவ், ப்ளூவை பாரு. ரெட்டை விட ப்ளூ தான் நல்லா இருக்கு. செமையா இருக்குல்ல? ப்ளூ வச்சு என்னடி பண்ணலாம்? எதுனாலும் பண்ணலாண்டி. உனக்கு பிடிச்ச ஃபேவரட் என்னவோ அதை ப்ளூ கலரில் பண்ணு. ஓகேவா? அடுத்து பிங்க் பிரிடி. பிங்க் தான் சூப்பராக இருக்கும். பிங்க் தான் நிறைய கேர்ள்ஸோட ஃபேவரட் கலர். தெரியுமா உனக்கு? அது பிங்கை ஃபஸ்ட்டு பிரி. நீ சொன்ன மாதிரி பிங்க் எடுத்துட்டேன்டி. இங்கே பாரு, பிங்க் சூப்பராக இருக்கு. டீனா, என்கிட்ட இதே மாதிரி ஒரு எரேசர் இருக்கு தெரியுமா? நான் அதை ஸ்கூலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்கு பாரு. சூப்பராக இருக்கு. கிளே வச்சு விளாண்டாலே ஹாப்பியாக இருக்கும்டி எனக்கு. நெக்ஸ்ட் க்ரீன் பிரிக்க போகிறேன்டி. பிரிச்சுட்டேன். க்ரீன் இவ்வளோ டார்க்காக இருக்கு. ஆனால் க்ரீன் வச்சு நிறைய பண்ணலாம் தெரியுமா? வெஜிடபிள்ஸ் பண்ணால் அதுக்கு லீவ்ஸ் வைக்கலாம். நிறைய பண்ணலாம் க்ரீன் வச்சு. ஆமாம், இந்த எல்லா கலரையும் ஒன்று சேர்த்தா என்னடி ஆகும் கிளேல? ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீ எதுக்கடி இப்போ ஒன்று சேர்க்க போகிற? ஒவ்வொரு கலரை தனியாக யூஸ் பண்ணி நம்ம பொம்மை செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ எல்லோ பிரிக்க போகிறாடி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு எல்லோ தான் ரொம்ப ஃபேவரட் கலர். நான் எனக்கு ஃபேவரட்டாக எது வாங்கினாலும் எல்லோவில் தான் வாங்குவேன். இது வரைக்கும் எடுத்த பர்த்டே ட்ரெஸ் எல்லாமே எல்லோ கலர் தான். தெரியுமா? எனக்கு இப்போ பென்சில் வேணும்னாலும் எல்லோ தான் வாங்குவேன். ட்ரெஸ் வேணும்னாலும் எல்லோ தான் வாங்குவேன்ப்பா. என் பேரண்ட்ஸ் எனக்கு எல்லோ கலரில் எதுனாலும் வாங்கி தந்துடுவாங்க. சூப்பராக இருக்குல்ல எல்லோ கலர் பார்க்கவே? எல்லா கிளையும் பிரிக்கிறதுக்குள்ள எபா கை ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சுடி. என்ன கலராக இருக்குது பாரு என் கையில். சரிடி, இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எனக்கு இந்த கிளேல நடந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைடி. ஒரு தடவை நான் நடக்கட்டுமா? இங்கே பார்டி, இவளை கிளையை வச்சு விளையாட சொன்னால் நடக்கிறேன்னு. நான் இப்போ விழுவா. நான் உளுந்தா நான் சறுக்குது பேர் அவளுக்கு. இங்க வாடி அபி. ஐயோ, உளுந்துட்டாடி. எப்படி உளுந்து கிடக்கா பாருடி. அபி, உனக்கு தேவையாடி? நல்ல சர்க்கஸ் பண்ணப்போ அபி. சரி காய்ஸ், எல்லாரும் ஏதாவது செய்ய ஆரம்பிங்க. யார் பொம்மை பெஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கலாம். குட் லக். சூப்பராக செஞ்சாச்சு. எல்லாரும் ஒவ்வொரு பொம்மை ரெடியாக அழகாக வச்சுருக்கீங்களே. இப்போ யார் யார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். நான் கிரேப்ஸ் பண்ணியிருக்கேன்டி. நல்லா இருக்கா? சூப்பர் டி. நல்ல ஒரிஜினல் கிரேப்ஸ் மாதிரியே இருக்கு. சூப்பராக செஞ்சுருக்கடி. நான் நேஷ்னல் ஃப்ளாக் செஞ்சுருக்கேன் பாரு. இண்டிபெண்டன்ஸ் டே வருதில்ல, அதனால நேஷ்னல் ஃப்ளாக் பண்ணேன்டி. நான் ஏதோ செஞ்சேன்டி. இது என்னமோ வந்திருக்கு. என்ன நேம் வைக்கன்னு கூட எனக்கு தெரியலடி. பப்பாயாடி. இது பப்பாயா போல தானே இருக்கு. பப்பாயா செஞ்சிருக்கேன் நீ. இது டொமேட்டோடி. டொமேட்டோ மாதிரி இருக்கா? ரோஸ் பனானா பண்ணியிருக்காடி. பனானா நல்லா இருக்குல்ல? பனானா கிரேப்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ் தானே, அதெல்லாம் அழகா பண்ணியிருக்கீங்கடி. எமி, நீ அதெல்லாம் தர ட்ரீஸ் பண்ணிட்டியா? ட்ரீயும் சூப்பராக இருக்குடி. சரிடி, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எந்த பொம்மை நல்லா இருக்கு? கிரேப்ஸா, ஃப்ளாகா, நான்சி பண்ண பப்பாயாவா, டொமேட்டோவா, பனானாவா, இல்லை ட்ரீயா? எது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு டீனா பண்ண ஃப்ளாக் தாண்டி பிடிச்சிருக்கு.
அவ கரெக்டா சொன்னா பாத்தியா, இண்டிபெண்டன்ஸ் டே வருது அதனால ஃபிளாக் பண்ணேன். நமக்கு யாருக்கா தோணுச்சா ஃபிளாக் பண்ணலான்னு? அதனால எனக்கு அவளுக்கு நம்ம ப்ரைஸா ஏதாவது பொம்மையெல்லாம் கொடுக்கலாம் தோணுதுடி. எல்லாரோட இதுமே நல்லா தாண்டி இருக்கு. ஆனா டீனாவோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பத்தியா, இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னு அவ கரெக்டா செஞ்சுட்டா. அதுக்காக நம்ம அவளுக்கே கிஃப்ட் கொடுக்கலாண்டி இந்த எல்லா பொம்மையையும். ஏய் தேங்க்ஸ் டி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா என் ஃப்ளாகு. நான் சும்மா கேஷுவலாக தாண்டி பண்ணேன் இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னு. தேங்க்ஸ் டி, நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்ண பொம்மையை எனக்கு தரதுக்கு.